நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஜனவரி ஆரம்பத்திலே பாருங்கள், குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி கும்ப ராசியில் இருக்கார். 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு கேதுவோட வீட்டில், அதாவது கேது வந்து புதனோட வீட்டில் இருக்கார். புதனோட வீட்டில் கேது பகவான் இருக்கார். அவர் புதனை போல் கேது பகவான் செயல்படுவார். அப்போது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் குரு போல் செயல்படுவாங்க. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 அன்று உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடந்தது. எல்லா தனுசு ராசி நேயர்களுக்கும் தெரியும். இப்போ இந்த வரக்கூடிய இந்த காலகட்டமெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா 7.5 சனி உங்களுக்கு விலகிருச்சு. 7.5 உங்களை பிடிச்ச 7.5 உங்களை விட்டு விலகிருச்சு. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கார், 5ல் குரு இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல இருந்து வக்கரமாக இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஜனவரி ஸ்டார்டிங்கில் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா அவர் வக்கர நிவர்த்தி ஆயிடுவார். ராசிங்கிறது என்ன? சந்திரன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நிற்கிறதா நம்ம ராசின்னு சொல்கிறோம். இப்போ தனுசு ராசியில் சந்திரன் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ராசிநாதன் குரு வந்து 5ஆம் இடத்துலேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறாங்க. அப்போ உங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்கள் சிந்தனைகள் நல்லாயிருக்கும், குழப்பம் இருக்காது, உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இனிமேல். ஏன்னா குழப்பத்தில் இருந்தீங்க தனுசு ராசிக்காரங்க, இதுவா அதுவா, அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க. 7.5 சனி அது ஒரு பக்கம் உங்களை ஒரு வழி பண்ணிச்சு, பாடாப்படுத்தினார். சனி வந்து உங்களை ஒரு வழி பண்ணார். இப்போ உங்களுக்கு ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இப்போ சனியும் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார், குரு உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால இனிமேல் நல்ல ஒரு காலகட்டம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க தனுசு ராசி நேயர்கள். ஏன்னா பொதுவாக வந்து பாருங்கள், தனுசு ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி, தான தர்மத்துக்கு உண்டான ராசி தனுசு ராசி. நீங்கள் அடுத்தவங்களால வழி நடத்துவீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்குற அந்த குணம் பக்குவம், அந்த மனம், அந்த பக்குவம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ராசி. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு உண்டான ராசி தனுசு ராசி. ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும், தெய்வ நம்பிக்கை இருக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறது, இந்த டொனேஷன் கொடுக்குறது, கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக அதெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள். அதேமாதிரி அடுத்தவங்களுக்கு மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க பண்ணுவீங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்குள்ள உதவி பண்ணுறாங்க ஒரு சில தனுசு ராசி நேயர்கள். ஏன்னா தான தர்மத்துக்கு உண்டான ஒரே ராசி தனுசு ராசி. மனிதநேயம் மிக்க ராசி. கெட்டவங்களுக்கு கூட நல்லது பண்ணுவீங்க. எதிரிகள் கூட நல்லா இருக்கணும், அவங்க கூட நல்லா இருக்கணும், நம்மளுக்கு வந்த பிரச்சனை அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற ராசி தனுசு ராசி. இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள், சரிங்களா? ஏன்னா அடுத்தவங்களை நீங்கள் வளர்த்தி விட்டீங்க. உங்கள் மூலமாக அடுத்தவங்க வளர்ந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் உங்களை கண்டுக்காமல் இருந்தாங்க, முதுகில் குத்துனாங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க. இதெல்லாமே இந்த 7.5 வருஷத்தில் எல்லாம் பார்த்துட்டீங்க. இனி உங்களுக்கான ஒரு வாழ்க்கை தனுசு ராசிக்காரங்க வாழ போகிறீங்க. ஏன்னா தனுசு ராசிங்கிறது ஒரு ஏமாளி ராசி. நிறைய பேர்த்துட்டு ஈஸியாக ஏமாந்துருவீங்க, உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அதனால் இனிமேல் தனுசு ராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க. ஏமாந்ததெல்லாம் போதும், ஏமாந்துட்டீங்க. இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கை, உங்களுக்கான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க, சரிங்களா? ஏன்னா 7.5 வருஷம் நிறைய ஏமாற்றம் பார்த்துட்டீங்க, ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க. ஏன்னா 7.5 சனி ஒரு வழி பண்ணார். இப்போ 7.5 சனியும் உங்களுக்கு விட்டு விலகிருச்சு, ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நடந்துருச்சு, குரு உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆக போகிறார். இப்போது நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தெளிவாக சிந்தித்து செயல்பட போகிறீங்க. திருமண பாக்கியம் கைக்கூடி வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், லக்கு அடிக்கும் உங்கள் வாழ்க்கையில். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். வீடு கட்ட போகிறீங்க, நிலம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும். சொந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 10ல் கேது இருக்கார். 10ல் கேது இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். சொந்த தொழில் வந்து ஒரு சில பேர் மாற்றுவீங்க, பழைய தொழிலை மாற்றி புதிய தொழில் ஆரம்பிங்க. அதில் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், நிறைய வருமானம் வரும். இல்லை பழைய தொழில் இருக்கிற தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை 10ல் இருக்க கேது ஏற்படுத்தி கொடுப்பார். பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால, அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்குறதுனால ப்ரொமோஷன், அரசாங்க வேலை தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தந்தையோட பூர்வீக சொத்து கிடச்சிரும் உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகக்கூடிய இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஜனவரியிலேருந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். பயன்படுத்திக்கிங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறனால புத்திர பாக்கியம் கிடச்சிரும். எவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்துக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. இந்த 2024 ஜனவரியிலேருந்தே உங்கள் வாழ்க்கை மாறும், சரிங்களா?
4ஆம் இடத்துல ராகு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதேமாதிரி வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவார். ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வாங்க முடியாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் நிலம் வாங்குவீங்க, கடனுடனே வாங்கியாச்சு ஏதோ ஒன்று பண்ணிடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிரும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சொந்த தொழில் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்க இந்த 7.5 வருஷத்தில் திருமணம் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் 2ஆம் திருமணம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால. 3ஆம் இடத்துல சனி இருக்கார். என்ன பண்ணுவார்? தன்னம்பிக்கை கொடுப்பார், தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு. விடாமுயற்சியோடு செயல்படுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை முயற்சி எடுத்திருப்பீங்க, எதுவுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்காது, சக்ஸஸ் கிடச்சிருக்காது, வெற்றி கிடச்சிருக்காது. ஆனால் இந்த காலகட்டங்களில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, அதில் மாற்றமே கிடையாது. அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். அதெல்லாமே உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்க சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு. மெயினாக சொல்லப்போனால் நல்ல வேலை கிடைச்சிருங்க. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருந்த வியாதி குணமாக போகுது. கடன் தொல்லைகள், நிறைய கடன் வச்சுருக்கீங்க, நிறையா கடன் வச்சு வட்டி கட்டிகிட்டே உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கினீங்க, அந்த இடத்துல அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இப்படியே உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. மாதம் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே கடன்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி உங்கள் நிலமை இருந்தது. கடன்காரன் முன்னாடி அசிங்கமானப்பட்டு கேவலப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாங்க தனுசு ராசி நேயர்கள். 2017, 18, 19 நிறைய பிரச்சனை உங்களுக்கு. மன ரீதியான பாதிப்பு, பொருள் சேதம், பொருள் விரயம், தொழில் விரயம், தொழில் நஷ்டம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிங்க. வேலை இழந்தீங்க. ஒரு சில பேரில் 2017, 18, 19 வேலை இழந்தவங்களாம் இருக்காங்க. இனிமேல் நல்ல ஒரு வேலை, இனி உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை நல்லபடியாக கிடச்சிரும். சரிங்களா? இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா, இனி உங்களுக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களை வாண்டடாக வர சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? வந்து ஜாயின் பண்ணுங்கள், அட்டன் பண்ணிட்டீங்க, வந்து நம்ம கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க, வந்து ஜாயின் பண்ணிடுங்க, உங்களுக்கு இந்த சேலரி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கூப்பிட போகிறாங்க. உங்களுக்கு நல்ல சேலரி, நல்ல சம்பளத்துக்கு போய் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, யாருமே உங்களுக்கு கூப்பிட கிடையாதுங்க. அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லி 5-6 இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. தோல்வி தான் அவங்க வந்து உங்களுக்கு தோல்வி வந்து சேர்ந்தது தான் மிச்சம். இனிமேல் அந்த தோல்வி கிடையாது, வெற்றி பாதையை நோக்கி போக போகிறீங்க, வெற்றி நோக்கி ட்ராவல் பண்ண போகிறீங்க தனுசு ராசி நேயர்கள். மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூராடமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரிங்க, நல்லா இருக்க போகிறீங்க. பயன்படுத்திக்கிங்க. இந்த ஆண்டு 2024 இந்த பிறக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் மாற்றமும் கிடையாது. நிச்சயமாக நல்லா இருக்க போகிறீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா கிரகங்களால் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 7.5 சனி ஒருத்தருக்கு முடிஞ்சிட்டாலே நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். கெட்டது விலகிருச்சு, இனி நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு இருந்து வந்த துன்பங்கள் எல்லாம் விலகி ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க தனுசு ராசி நேயர்கள். உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடக்காமல் இருந்ததுன்னா நிச்சயமாக நான் சொன்ன பலனை விட உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுனா தான் ஒருத்தர் பாதிப்பில் இருப்பாங்க. அதுவும் அந்த பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி இருந்துச்சுன்னா தான் அவங்க இருட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 20 வருஷமாக நான் நல்லா இல்லை, 30-35 வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன், 13 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள். அப்படி இருக்கவங்க தான், இந்த ஜாதக தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கவங்க தான் அப்படி கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? இனி 7.5 சனி முடிஞ்சிருச்சு. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜாதக தசாபுத்தி அந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்தும். அதுபடி தான் உங்களோட விதி போயிட்டுருக்கும். சரிங்களா? உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்த்து துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.